அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி கால்ஃபர் பண்ணியிருக்க எஸ்ஆர்பி எக்ஸாம், ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமில் பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்ற முக்கிய அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்ஆர்பி எக்ஸாம் எல்லோரும் எழுத முடியாது. லாஸ்ட் டைம் மாதிரியே பார்த்திங்கன்னா அனைத்து டிகிரியும் கொடுக்கல, சரிங்களா? அந்த 50 வேக்கண்ட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா அடுத்த 24/1 எக்ஸாமு, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் எலிஜிபிள் கிடையாது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கம்யூனல் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, சிலபஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நீங்கள் கூகுளில் போய்ட்டு எஸ்ஆர்பின்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே போயிடும். ஸோ எஸ்ஆர்பின்னு கொடுத்து நீங்கள் சும்மா லாகின் எஸ்ஆர்பின்னு கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அந்த இதுக்கு லிங்க்குக்கு போயிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவோட இந்த இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் 2, நோட்டிஃபிகேஷன் 1 க்ளோஸ் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் 2 பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுதான் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ 14/12 அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது முக்கியமான ஒரு அப்டேஷன். 14/12 அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 31/12 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஈவினிங் 5:45க்கு முடிஞ்சிடும். டிஎன்பிசி போல் நைட்டு 12 மணிக்கு விட்றாதீங்க. ஸோ முதல்ல அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? 31/12 ஈவினிங் 5:45க்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட் பாருங்கள், 24/1 ஜனவரி 24 எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ காலைல 10 to 1 இதுதான் இப்போ கொடுத்துருக்குற அப்டேஷன். ஸோ மேலே பாருங்கள், நல்லாவே பக்காவாக கொடுத்துருக்கான். ஓகே, அப்படி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வச்சு அப்ளை பண்ணிடலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன முக்கியமானது பார்க்கணும் அப்படின்னா, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் கொடுத்துருக்கான், என்ன எப்படி எதெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் நீங்கள். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இது நமக்கு தேவையில்லை. இதில் பாருங்கள், சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் இதில் பாருங்கள் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கான். இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளீஸ் ரெஃபர் த நோட்டிஃபிகேஷன், இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ். நான் இதில் பாருங்கள், நீட்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான தேதி 11/12, ஏன்னா அன்றைக்கி தான் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 14/12 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 31/12 5:40 வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜனவரி 24 எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? ஸோ இதை பாருங்கள். அதுக்கு பாருங்கள், மொத்தம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி 50 போஸ்ட் வேக்கன்சி கொடுத்துருக்கோம். ஓகே, முன்ன சொன்ன மாதிரி 50 போஸ்ட்டு எல்லாருக்கும் எலிஜிபிள் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். சம்பளம் கட்டுரை பாருங்கள், 32,020 ரூபா உங்களுக்கு பேசிக் பே. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சம்பளம். டிஎன்இசி பேங்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல அருமையான சம்பளம். 32,020 பேசிக் பே. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இது டிஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55% இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அதில் ஒரு 14,000 ரூபா சம்திங் வரும். இப்போ 32,020 ப்ளஸ் 17,026 பண்ணால் உங்களுக்கு 50,000 ரூபா பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ ஒரு 1,000 ரூபா வரும், சிட்டி அலவன்ஸ் ஒரு 1,000 ரூபா வரும், மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 55,000 அல்லது 50 to 53,000 உங்களுக்கு 52,000 குறையாமல் உங்களுக்கு சம்பளம், சரிங்களா? ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எந்தெந்த கம்யூனல் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 50 போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 50 போஸ்ட்டில் கம்யூனல் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பிசி பேக்கில் இருக்க 1, ஜென்ரல் டேர்மில் பார்த்திங்கன்னா டிடபிள்யூ 1. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆல் கம்யூனிட்டிஸ்லேயும் குறைவாக தான் இருக்குது. ஜென்ரலில் பாருங்கள், ஜென்ரலில் உங்களுக்கு ஜென்ரல் விமனில் 3 இருக்குது. அதே போல் ஜென்ரலில் எக்ஸர்வீஸ்மேன் 1 இருக்குது. ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஜென்ரல் டர்னில் 6 இருக்குது. இந்த 6 எல்லோரும் நீங்கள் போட்டி போடலாம், சரியா? அப்போ ஜென்ரலில் 6 இருக்குது, ப்ளஸ் அங்கே ஜென்ரல் விமனுக்கு 3 இருக்குது. அதே போல் ஜென்ரலில் வேறு பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஸோ 6, 2, 8 கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் போஸ்ட் இருக்குது. அது எல்லா கம்யூனிட்டியும் நீங்கள் போட்டிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனல் வைஸில்
இங்கே ஒரு 6 போஸ்ட் இருக்குது. பிசி ஓபிசி எம்மு பாருங்கள், ஓபிசி எம்முக்கு வந்து 6 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் எம்பிசியில் பாருங்கள், எம்பிசியில் ஜென்ரலில் ஒரு 4 போஸ்ட் இருக்குது, பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்ட் இருக்குது. பாருங்கள் இது அப்படி பண்ணால் அடுத்து எஸ்சியில் பாருங்கள், எஸ்சி விமனில் டிடபிள்யூ 1 இருக்குது, எஸ்சி ஏல பார்த்திங்கன்னா 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரல்லையும் 4 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதே போல் தான் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ எஸ்சி கேண்டிடேட்டுக்கும் எம்பிசி கேண்டிடேட்டுக்கும் மோரலஸ் ஒன்றா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனல் வைஸ் வந்து பிரிச்சிருக்கு. ஓகே, ஸோ 50 வேக்கன்சி. ஸோ இதில் பாருங்கள் தெரியும், பிசினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எம்பிசினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எஸ்சினா ஆதிதிராவிடர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் என்ன மாதிரி வந்து வயது வரம்பு, என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். 1/7/2025 ஜூலை 1 2025. சரிங்களா? ஜூலை 1 போன ஜூலை 1 2025 ஆல் கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணக்கூடாது, 18 வயசு குறையாமல் இருக்கக்கூடாது, 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? 32 வயசு மேலே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, வயது வரம்புகளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், முன்னால் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு 42, 50. ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 18 வயசு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. ஓகேங்களா? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களெலாம் பார்த்திங்கன்னா வயது வரம்பு கிடையாது. ஸோ ஓசி கேண்டிடேட் மட்டும் தான் மேக்ஸிமம் இந்த 32 வயசு இருக்கும். ஓகேங்களா? எஃப்சி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வயது வரம்பு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆல் கம்யூனிட்டிஸ் வந்து நீங்கள் எழுதலாம். 18 வயசு நிறைவடைந்தாலே எந்த விதமான உங்களுக்கு வயது வரம்பும் கிடையாது, எழுதலாம் நீங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆஸ் யூஷுவல் தான் 10th +2 டிகிரி. இது வந்து பார்த்திங்கன்னா மூணுமே நீங்கள் தமிழ், அதாவது 10th தமிழில் கட்டாயம் படிச்சிருக்கணும். 10 +2 +3 அந்த மெத்தடில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். இது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு பேராகிராஃபு. ஏன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க, நீட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். A graduate degree in any discipline of any university or institution recognized by University of Grand Commission. ஸோ யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த டிகிரியாக இருந்தாலும் அவங்க 2 வேக்கன்சி கொடுத்துருக்கான். ஸோ அப்போ டிகிரி படித்தவங்களுக்கு பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜூ, பாட்டனி அப்படி டிகிரி படித்தவங்களுக்கு 2 வேக்கன்சி தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் தளர தேவையில்லை. கட்டாயமாக வந்து நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெறலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரின்னு பாருங்கள். பிஇயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே இதெல்லாம் அல்லது ஈக்குவலண்ட் ரெகனைஸ்டு பை ஏஎஸ்டிசியால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த டிகிரி படித்தவங்க எல்லாத்துக்கும், பிஇயில் படித்தவங்க எல்லாத்துக்கும் 33 போஸ்ட் இருக்குது. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஇ படித்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 போஸ்ட் இருக்குது. லா படித்தா 2 போஸ்ட் இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், இது மிகப்பெரிய ஒரு சான்சஸ். இதுவும் எப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் இன் காமர்ஸில். ஓகேங்களா? அப்போ காமர்ஸில் பிகாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 9 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குங்க. பிகாமுக்கு மட்டும் 9 போஸ்ட். உண்மையிலே செம்ம சான்சஸ் பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு. நல்ல நீங்கள் வந்து தரவு பண்ணுங்கள், நல்லா படிங்க, கட்டாயமாக நீங்கள் வின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜி டிகிரி சிவில். ஓகேங்களா? சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல், இதுக்கு 4 போஸ்ட் தனியாகவே இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு 4 போஸ்ட்டு. முன்னே பார்த்ததில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இசிஇ இதில் வந்து 33 போஸ்ட் இருக்குது. ஸோ சிவில் படித்தவங்களுக்கும் ட்ரிபிள் இ படித்தவங்களுக்கும் 4 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 50 போஸ்ட் வேக்கன்ட். சரிங்களா? ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எனி டிகிரிக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. மற்றபடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ இவங்களுக்கு வந்து 33 வேக்கன்ட் இருக்குது. சிவில் அண்ட் தென் ட்ரிபிள் இக்கு 4 வேக்கன்ட் இருக்குது. பிகாம் படித்தவங்களுக்கு 9 வேக்கன்ட் இருக்குது. லா படித்தவங்களுக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 50 வேக்கன்ட். ஓகேங்களா? இது எல்லாமே 10 +2 +3 நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ளஸ் கட்டாயமாக டிகோப் கட்டாயம் வேணும். டிகோப் அல்லது படித்து முடிச்சிருக்கணும், இல்லை படிச்சிருக்கணும். இப்போ படிச்சுட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அவங்க எல்லாமே எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதில் முக்கியமானது நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸாம் ஃபீஸ் பாருங்கள். தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிடபிள்யூ ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் 250. ஓகேங்களா?
எஸ்சி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி டிடபிள்யூ, ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸ் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் விடோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 250. மற்ற பிசி, எம்பிசி எல்லாத்துக்கும் 500. ஓகேங்களா? பேமெண்ட் வந்து கரெக்டாக கட்டுங்க. பேமெண்ட் நீங்கள் கட்டாமட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பக்காவாக நீங்கள் பேமெண்ட்டை பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் பாருங்களா, எக்ஸாம் பாருங்கள். எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும். அது எல்லாருக்கும் ஏற்கனவே நீங்கள் எஸ்ஆர்பி எழுதிருக்கீங்க. ஸோ எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு சென்னை மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்வு திட்டம் பாருங்கள். போட்டித் தேர்வு வந்து 2 நிலை. ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம் அண்ட் தென் இன்டர்வியூ. ஸோ 2 இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சேம் சப்ஜெக்ட்டுங்க. கூட்டுறவு மேலாண்மை, கிரெடிட் அண்ட் பேங்கிங், புக் கீப்பிங், எம்ஐஎஸ், ஜென்ரல் நாலேஜு, மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூடு, தமிழ். இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓஎம்ஆரில் தான் பேஸ்டு. சிபிடி கிடையாது, ஓஎம்ஆர் பேஸ்டு. 3 hours 200 கேள்வி கொடுப்பான். ஸோ 170 கொஸ்டின்ஸ். நம்ம முன்னே என்ன நம்ம வந்து எஸ்ஆர்பி, டிஆர்பி படித்தோமோ அதே சேம் தாங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 0.85 மார்க்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 30 மார்க், மொத்தம் 200 மார்க். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு கேள்வி வந்து தமிழ், இங்கிலீஷில் இருக்கும். நார்மலாக அது எல்லாமே ஒன்று தான். இதில் நீங்கள் அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, முக்கியமானது வந்து உங்களுக்கு சிலபஸ்ஸு. நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் மற்றும் நேர்காணலில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ எழுத்து தேர்வு ப்ளஸ் நேர்காணல் 2யும் நீங்கள் வாங்கின மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் முக்கியமானது இன்னொன்று பாருங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் சம மதிப்பெண்களை பெற்றால் வயதில் மூத்த விண்ணப்பதாரர்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவார்கள். ஓகேவா? 2 பேரும் ஈக்குவல் மார்க் எடுத்தீங்கன்னா யார் வந்து சீனியரோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ இதில் அதை விட இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். ஏஜும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை பொறுத்து வந்து முன்னாடி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் யாரும் பின்னாடி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. இமீடியட்லி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் ஒரே ஈக்குவல் ஏஜாக இருந்தீங்க அப்படின்னா, யார் முன்னாடி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து வயதும் ஒரே இருக்கும்போது எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற விண்ணப்பதாரர்கள். ஓகே, அப்போ மார்க் அதிகமாக இருந்தாலே அதிலே போயிடுது. இங்கே பாருங்கள், இங்கே அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பாருங்கள், எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களும் சமமாக இருக்கும்போது விண்ணப்ப எண்ணிலிருந்து தீர்மானிக்கப்பட்டபடி மாநில ஆள் சேர்ப்பினத்தில் முன்னதாக தனது விண்ணப்பத்தை அமைத்த விண்ணப்பதார். ஓகே, அதான் முன்னே சொன்னேன் இல்லையா, யார் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதில் வேறு என்ன வந்து முக்கியமானதுன்னா பாருங்கள், எச்சரிக்கைன்னு பக்காவாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. ஓகேங்களா? பாருங்கள், பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் மிகவும் கவனமாக இருக்குமாறு விண்ணப்பதாரர்களை மாநில ஆள் சேர்ப்பு எச்சரிக்கிறது. இது போன்ற தவறான மற்றும் நேர்மையற்றவர்களால் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்படும் எவ்வித இழப்புகளுக்கும் மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது. நீட்டாக கொடுத்துருக்கான். சரியா? அதனால் உங்களை மட்டும் நீ நம்புங்க. நல்லபடியாக எக்ஸாமை வந்து நீட்டாக எழுதுங்க. சரிங்களா? கட்டாயமாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, அதேமாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நான் வந்து எந்த விதமான தவறான தகவலையும் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் வந்து நான் வெளியில் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ண அவங்க தப்பாக போட்டாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இ-சேவை மையத்தில் முடிஞ்சளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ நீங்கள் ப்ரைவேட் ப்ரௌசிங் சென்டர் போனீங்க அப்படின்னா அவன் வந்து வேகமாக பண்ணுவான், தப்பாக ஏதோ வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தப்பான ஒரு டேட்டா கொடுத்தாலும் அது பொறுப்பாகாது எஸ்ஆர்பி அப்படின்னு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதவே கொடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன வேணும்னா, கட்டாயமாக செல்ஃபோன், வேலிட் செல்ஃபோன் வேணும், மெயில் ஐடி வேணும். அதை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் முடியும். கட்டாயமாக மெயில் ஐடியும் செல்ஃபோனும் வேணும் உங்களுக்கு. சரிங்களா? அதே போல் ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடணும். நீங்கள் பாருங்கள், பதிலி எழுத்துருக்கிறது இல்லையா, ஸ்க்ரைப் வேணும்னா கட்டாயமாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, அதில் சொல்லிடணும் நீங்கள். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸு, அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்தது தான்.
அதே போல் ஸ்க்ரைப் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 20 நிமிடங்கள் குறையாத கூடுதல் நேரம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அதுதான் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் நம்ம சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. என்ஓசி வாங்குறது வாங்கிக்கோங்க. என்ஓசி வாங்கி தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. என்ஓசி ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத்து மூலமாக கொடுத்துட்டு நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ஓசி வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ஓசி வாங்கி அங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ஓசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் எஸ்ஓவுக்கோ இல்லை டிஆருக்கோ தகவல் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஸோ முன்னாடி புகைப்படம்லாம் பக்காவாக இருக்கணும். ஃபோட்டோ வந்து கையெழுத்துலாம் கரெக்டாகணும். அதெல்லாம் நீங்கள் பக்காவாக பண்ணிடுவீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் தான் முக்கியம். சிலபஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இணைப்பு முன்னாள் ராணுவத்தினர். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் காமனாக அப்ளை பண்ணுற மாதிரி தான். சில பேர் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க வந்து ஜேடி மெடிக்கல் வந்து கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கணும். வெறுமனே டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சர்னு கொடுத்தாங்களும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜேடி மெடிக்கல் இணை இயக்குனர் மருத்துவ சுகாதாரத்துறை அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அது அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே போல் டிடபிள்யூ பார்த்திங்கன்னா ஆர்டிஓ கோட்டாட்சியர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும். டிடபிள்யூ வேறு, விடோஸ் வேறு. சரிங்களா? ஸோ டிடபிள்யூ இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வந்து பொருந்தும். சரிங்களா? ஸோ சிலபஸ் பாருங்கள், ஆஸ் யூஷுவல் என்ன நீங்கள் படித்தாலும் அதே சிலபஸ் தான். பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு கூட்டுறவு மேலாண்மை. அடுத்து பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் கடன் மற்றும் வங்கியல் கிரெடிட் அண்ட் பேங்கிங்கு. அடுத்து கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங் கூட்டுறவு கணக்கியல். அடுத்து எம்ஐஎஸ்ஸு. அடுத்து பொதறிவு ஜென்ரல் நாலேஜு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனக்கணக்கு மென்டல் எபிலிட்டி. அடுத்து ஆப்டிடியூட் ரீசனிங்கு, தமிழ். இவ்வளோ தான். இதே சேம் சிலபஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பக்காவாக ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. டிஆர்பி படிச்சிருக்கீங்க, எஸ்ஆர்பி படிச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் போட்டிங்கன்னா கட்டாயமாக வந்து நீங்கள் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் நீங்கள். சரிங்களா? ஏன்னா 50 போஸ்ட்டு, அதுவும் ட்ரிபிள்இ ஈசி ஈசி ஐடி படித்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு லைஃபே மாறும். 50,000 வந்து மாதம் சம்பளமே. அழகாக ஒர்க் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நானும் என்னால் முடிஞ்ச முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. சரிங்களா? ஸோ பொதறிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், பொதறிவு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே தான் இயற்பியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூ, அதே போல் நடப்பு நிகழ்வுகள், ஜாகிரஃபி, அண்ட் தென் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சரு, பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனு, எக்கனாமிக்ஸு, ஐஎன்சி இந்திய தேசிய இயக்கம், எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன குரூப் 2 குரூப் 4 இருக்கோ அதுதான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் சிலபஸ்ஸு. ஸோ நல்லபடியாக படித்தீங்கன்னா கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணலாம். மாதம் உங்களுக்கு 55,000 சம்பளம் ரெடியாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.